உங்க கனவுகள் அனைத்தும் மெய்ப்பட வேண்டும்னா ஒரு சில விஷயங்களை ஃபாலோ நீங்க பண்ணீங்கன்னாவே போதும். The more you see the certain things, அது உங்களுடைய சப்கான்சியஸ் மைண்ட்ல போயிட்டு ஆழமா பதியும். உங்களுடைய செயல்களும் அதை நோக்கி மெல்ல நகர ஆரம்பிக்கும். ஒரு சில விஷயங்கள் சீக்கிரம் நடக்கலாம், ஒரு சில விஷயங்கள் டிலே ஆகி நடக்கலாம். ஆனா இந்த வாரம் நம்ம பார்க்க போற மெயின் தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, கனவு மெய்ப்பட வேண்டும். இந்த வார்த்தை, இந்த சென்டென்ஸை கேட்ட உடனே நம்ம எல்லாருக்கும் உடனே நினைவுக்கு வர ஒரே நபர் நம்ம பாரதியார் தான். ஏன்னா இது அவருடைய பாடல் வரிகள்ல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு சென்டென்ஸ் தாங்க. கனவு காணாத மனிதர்களே இந்த உலகத்துல இல்ல, இல்லைங்களா? அதனால்தான் பாரதியார் அந்த பாடல் வரியா கூட வச்சிருக்காரு. ஆனா இந்த உலகத்துல இத்தனை பேருக்கு பல கனவுகள் இருந்தாலும் எத்தனை பேருடைய கனவுகள் அது சாத்தியமா இருக்கு? இப்போ ஒருத்தருக்கு ஒரு கனவு தான் கூட இருக்காது, ஒருத்தருக்கே பல கனவுகள் கூட இருக்கும். சோ அந்த ஒருத்தருடைய பல கனவுல எத்தனை கனவுகள் மெய்ப்பட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாலும் அது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். சோ இன்னைக்கு நான் உங்களோட கலந்து பேச போற விஷயங்கள் என்னன்னா, சில்வியா பிரவுன் அவர்கள் ரொம்ப எளிமையா உங்க கனவுகள் அனைத்தும் மெய்ப்பட வேண்டும்னா ஒரு சில விஷயங்களை ஃபாலோ நீங்க பண்ணீங்கன்னாவே போதும். அந்த விஷயத்த ஃபாலோ பண்ணீங்கன்னா பர்ஃபெக்டா ஒவ்வொரு கனவும் கொஞ்சம் கூட டவுட்டே இல்லாம மெய்ப்பட்டு போயிட்டே இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ங்க இன்னைக்கு. ஸோ ஃபர்ஸ்ட், சில்வியா பிரவுன் என்ன அந்த விஷயம் அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். சில்வியா பிரவுன் ரெண்டே விஷயம் தாங்க சொல்றாங்க. ரெண்டே விஷயம் தான் உங்க கனவு மெய்ப்படுறதுக்கு நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம். ஒன்னு சினர்ஜிசம், அதாவது கூட்டாற்றல். இன்னொன்னு விஷுவலைசேஷன், காட்சிப்படுத்துதல். விஷுவலைசேஷன் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சினர்ஜிசம் எனக்கு தெரியல எத்தனை பேருக்கு தெரியும்ட்டு. நான் ரெண்டுமே முதல்ல அது என்னன்னு சொல்றேன். அதுக்கப்புறம் எப்படி இந்த சினர்ஜிசமும் விஷுவலைசேஷனும் ஒருத்தவங்களுடைய கனவை நினைவுக்கு கொண்டு வர, அதாவது மெய்ப்பட வைக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சினர்ஜிசம், கூட்டாற்றல் அப்படின்னா என்னன்னா, ஒரு விஷயத்தை ஒரு ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள் அல்லது விஷயங்கள் ஒரு இலக்கை நோக்கி செயல்படும் போது அது தனியா இருந்து செயல்படுறதோடைய சக்தியை விட அது கூட்டு சக்தியா, ஒரு ஒரு கூட்டு தொகையா மாறும்போது அது ஏற்படுத்துற விளைவு பன்மடங்கு அப்படின்றாங்க. கவலையப்படாதீங்க, எக்ஸ்பிளைன் பண்ற ஒரு எக்ஸாம்பிளோட. அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கோங்க. நான் சிங்கப்பூர்ல ஒரு மேத் அண்ட் சயின்ஸ் டீச்சரா இங்க டியூஷன் நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். இங்க என்னுடைய மாத வருமானம் அப்ராக்சிமேட்லா ஒரு 10,000 வச்சுக்கோங்களேன். இப்ப இன்னொரு டீச்சர் இருக்காங்க, அவங்க தமிழும் இங்கிலீஷும் சொல்லி கொடுக்குற டீச்சர். அவங்களுடைய மாத வருமானம் ஒரு 10,000 வச்சுக்கோங்க. எங்க ரெண்டு பேருடைய இலக்கும் மாசம் இந்த வருமானம் வரணும், பிளஸ் பசங்க நல்லா படிச்சு நல்ல மதிப்பெண்கள் எடுத்து அடுத்த அடுத்த நிலைக்கு போகணும். இதுதான் எங்க ரெண்டு பேருடைய குறிக்கோளும். நாங்க ரெண்டு பேரும் தனித்தனியா வேலை செய்யும் போது எங்களுடைய மாத வருமானம் 10,000 தான். ஆனா இப்ப நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து ஒரு டியூஷன் சென்டர் ஆரம்பிக்கிறோம். டியூஷன் சென்டர் ஆரம்பிச்ச பிறகு இதே எஃபர்ட், அவங்களுக்கும் அதே குறிக்கோள் தான், எனக்கும் அதே குறிக்கோள் தான். ரெண்டு பேரும் செம்ம எஃபர்ட் போடுறோம். சேம் எஃபர்ட். நாங்க தனியா இருக்கும்போது என்ன எஃபர்ட் போட்டோமோ அதே எஃபர்ட் தான் போடுறோம். போட்டா இந்த தடவை 10,000 பிளஸ் 10,000 எவ்வளவு வரணும்? 20,000 தானே வரணும். அதுதானே கூட்டுத்தொகை, அதுதானே நார்மல் மேத்து. ஆனா சினர்ஜிசம் கான்செப்ட் படி அது 10,000 20,000 எல்லாம் வராதுங்க, 20 கோடி கூட வரும்ன்றாங்க. சோ அதுதான் சினர்ஜிசம் உடைய கான்செப்ட். அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட விஷயங்கள் ஒரு இலக்கை நோக்கி அது ஒரு கூட்டாக செயல்படும் போது அதனுடைய விளைவு அது தனியாக செயல்படும் விளைவை விட பல மடங்கு அது அதிகரித்து கொடுக்கும் அப்படின்றது. இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இல்லைங்க? இது வெறும் பணத்துக்கு கூட மட்டும் இல்லைங்க, இது எந்த விஷயத்துக்கு வேணாலும் நீங்க அப்ளை பண்ணலாம். அது ஒரு செயலா இருக்கலாம், இல்ல ஒரு ஒரு இன்கிரீடியன்ட் கூட எடுத்துக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப லெமன் ரைஸ் பண்றதுக்கு நம்மளுக்கு என்ன இன்கிரீடியன்ஸ் வேணும்? லெமன் வேணும், ஒரு பச்சை மிளகாய் வேணும்,
கருவேப்பிலை, அப்புறமா ரைஸ் மெயினா வேணும், உப்பு இதெல்லாம் வேணும் இல்லைங்களா? இப்போ இந்த ரைஸ், உப்பு இதெல்லாம் நான் தனித்தனியா சாப்பிட்டேன்னா அதோடைய சுவை எப்படி இருக்கும்? இருக்காது. ஆனா இந்த தனித்தனியான இந்த பதார்த்தங்களை நான் ஒண்ணா போட்டு சமைக்கும் போது அதோடைய ருசி ரொம்ப பிரமாதமா பல மடங்கா ஆகுது. இதுவும் சினர்ஜிசம் கான்செப்ட் படி தான் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. சரி, சினர்ஜிசம்னா என்ன அப்படின்றத பார்த்துட்டோம். இப்ப அடுத்தது விஷுவலைசேஷன், காட்சிப்படுத்துதல். அதாவது என்னன்னா, ஒரு விஷயம் நீங்க ஃபியூச்சர்ல நடக்கணும்னு நினைக்கிறீங்க, அது நடந்து முடிஞ்சதாவே நீங்க நினைச்சு அது உங்க கற்பனைக்கு எடுத்துட்டு வந்து அதை நீங்க பார்க்க ஆரம்பிக்கிறது தான் விஷுவலைசேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஸ்டூடெண்ட், ஒரு +2 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. இங்க சிங்கப்பூர்ல A-level ஸ்டூடெண்ட்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஸ்டூடெண்ட் தான் மருத்துவர் ஆகணும் அப்படின்றது தான் அவங்களோட வாழ்க்கை குறிக்கோள். அப்ப அந்த +2 ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவாங்க? என்ன பண்ணணும்? விஷுவலைசேஷன் கான்செப்ட் படி தான் ஒரு மருத்துவராகவே ஆயிட்டதா அவங்க ஒரு கோட்டு சூட் எல்லாம் அந்த மருத்துவருடைய அந்த ஒயிட் கோட் போட்டுட்டு அந்த ஸ்டெத்தோஸ்கோப் போட்டுட்டு போய் பேஷண்ட்ஸ்லாம் அவங்க வைத்தியம் பார்க்குற மாதிரி அவங்க விஷுவலைஸ் பண்ணணும். அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு ஸ்மெல் வரும் இல்லைங்களா? அந்த மெடிசன்ஸோட ஸ்மெல் வர மாதிரி அவங்கள காட்சிப்படுத்தி பார்த்துக்கிறோம். பேஷண்ட்ஸை ட்ரீட் பண்ற மாதிரி, அந்த எமர்ஜென்சி வார்ட்ல எப்படி ஒரு பரபரப்பா அவங்க நடந்து போற மாதிரி. இன்னும் அவங்க +2 ஸ்டூடெண்ட் தான், ஆனா அப்படி காட்சிப்படுத்திக்கணும். அப்படி நம்மளுடைய கற்பனைக்கு எடுத்துட்டு வந்து அதை விஷுவலைசேஷன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் சொன்னேன். இப்ப எப்படி இந்த சினர்ஜிசமும் விஷுவலைசேஷனும் ஒன்னா சேர்ந்து அது எப்படி உங்க கனவுகளை மேம்பட வைக்க போகுது அப்படின்றது தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? எல்லாருக்குமே கனவு இருக்கும், டவுட்டே படாதீங்க. ஓகேங்களா? நீங்க இதை ஒரு எக்ஸ்பெரிமெண்டா தயவு செஞ்சு பண்ணி பாருங்க. ஸோ இதுல என்னன்னா, ஃபர்ஸ்ட் உங்க கனவு என்னன்றத குறிப்பா நீங்க தெளிவா வச்சுக்கணும். ஓகேங்களா? அந்த கனவு நிச்சயமா நடக்கும் அப்படின்ற ஒரு உறுதி உங்களுக்குள்ள இருக்கணும். ஒரு டவுட்டே இருக்கக்கூடாது. அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். உங்களுக்கு ஒரு கனவு இருக்கணும். அந்த கனவு நிச்சயமா நடக்கும். அது வந்து ஏங்க, நான் இப்ப இன்னைக்கு நான் வந்து வாடகை வீட்டுல இருக்கேங்க, எனக்கு ஒரு பெரிய மாளிகை வேணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இப்போ நீங்க ஒரு மாளிகையில நான் போய் இருக்கணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, தயவு செஞ்சு கொஞ்சம் கூட டவுட் பண்ணாதீங்க. ஓகேங்களா? நீங்க நீங்க கூரை வீட்டுல கூட இருங்க, ஓட்டு வீட்டுல கூட இருங்க. ஆனா நான் மாளிகை வீட்டுக்கு போகணுன்றது உங்க கனவா இருந்ததுன்னா கொஞ்சம் கூட டவுட் பண்ணாம அத உறுதியா நம்புங்க. அடுத்தது, நீங்க நம்பின உடனே அத ஒரு ஒரு புல்லட்டின் போர்டு, அதாவது ஒரு நோட்டீஸ் போர்ட் மாதிரி உங்க வீட்ல ரெடி பண்ணிக்க சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்களுக்கு வந்து ஒரு BMW கார் வாங்கணும், இல்ல ஒரு பங்களோ வாங்கணும், இல்ல ஒரு நல்ல ஹெல்த் வேணும். சில பேருக்கு இப்போ வந்து ஹார்ட் இஷ்யூ இருக்கும். அப்போ ஒரு ஹெல்த்தியான ஹார்ட் எனக்கு வேணும். இல்ல எனக்கு வந்து எக்ஸாம்ஸ்ல நான் வந்து மெடிசன் ஜாயின் பண்ணணும், இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணணும், வெளிநாட்டுக்கு போகணும். இந்த மாதிரி என்ன எத்தனை கனவுகள் இருக்கோ அதை அந்த புல்லட்டின் போர்டில் அதை ஒட்டிக்க சொல்றாங்க. எப்படின்னா, இப்போ உங்களோட ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒல்லி ஆகணும் அப்படின்றது தான் உங்களுடைய கற்பனை, அதாவது உங்களுடைய கனவு அப்படின்னா, நீங்க ஒல்லியா இருக்கிற யாருடைய பிக்சராவது எடுத்து அதுல உங்க ஃபேஸை கட் பண்ணி ஒட்டிக்க சொல்றாங்க. அதே மாதிரி BMW கார் வாங்குறது தான் உங்க கனவுனா, அந்த BMW காரை வாங்கி, ஐ மீன் அந்த பிக்சரை வாங்கி அதை அந்த புல்லட்டின் போர்ட்ல ஒட்ட சொல்றாங்க. அதே மாதிரி தான் பில்டிங்ஸ்க்கு எதுவா இருந்தாலும், ஒரு ஹார்ட்னா ஒரு ஹெல்த்தியான ஒரு ஹார்ட்டோட பிக்சரை அங்க ஒட்டிக்க சொல்றாங்க. இது ஏன்னா, இதை நீங்க அது எங்க ஒட்டணும்னா அந்த புல்லட்டின் போர்டு எப்பயுமே தினசரி நீங்க காலையில எழுந்து எங்கெல்லாம் பார்ப்பீங்களோ, அதிகமா எங்க பார்ப்பீங்களோ அந்த இடத்துல வச்சுக்க சொல்றாங்க. The more you see the certain things, அது உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட்ல போயிட்டு ஆழமா பதியும். அப்போ உங்க சப்கான்ஷியஸ் மைண்ட்ல பதியும் போது உங்களுடைய செயல்களும் அதை நோக்கி மெல்ல நகர ஆரம்பிக்கும். அடுத்தது, நீங்க அது நடந்து முடிச்சுட்டதாவே நினைச்சு நீங்க அதை நோக்கி செயல்படணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த MBBS ஸ்டூடெண்ட் வந்து இப்ப MBBS ஆகணும் அப்படின்றது அவங்க கனவுனா, அப்போ அவங்க இப்ப ஆல்ரெடி டாக்டர் ஆயிட்டதா அவங்க நினைச்சுக்கணும்.
ஓகேங்களா? டாக்டர் ஆயிட்டேனா, இப்போ ஒரு டாக்டர்னா எந்த அளவுக்கு சின்சியாரிட்டியோட சீரியஸ்னஸோட ஒரு படிப்புல படிப்பாங்க, அந்த மாதிரி அவங்க வெறி கொண்டு அது உட்கார்ந்து படிக்கணும். கொஞ்சம் கூட நேரத்தை வீணடிக்காம சின்சியரா எஃபோர்ட் போட்டு அவங்க டாக்டராகவே ஆயிட்டாங்க இப்போ. அப்ப எப்படி இருப்பாங்க ஒரு ரெஸ்பான்சிபிள் டாக்டர்? அந்த மாதிரி அவங்க நினைச்சு அவங்களோட எஃபோர்ட்டை அங்க போடணும். ஓகேங்களா? எஃபோர்ட் போடணும். கொஞ்சம் கூட அந்த பாதையில இருந்து கொஞ்சம் கூட நகரக்கூடாது. நம்மளுக்கு செல்ஃப் டவுட் கொஞ்சம் கூட வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த செல்ஃப் டவுட் கொஞ்சம் வந்துட்டாலும் அதுல இருந்து நம்ம கொஞ்சம் விலகிடுவோம். அதாவது நம்ம பிரபஞ்சம் நம்மளுக்கு பின்னாடி வேலை செய்ய தயங்க ஆரம்பிச்சிரும்ன்றாங்க. இதுல மெயின் கேமே என்னன்னா, எந்த அளவுக்கு நீங்க நம்பிக்கையோட உறுதியோட அந்த பாதையில போறீங்கன்ட்டு. ஓகேங்களா? நீங்க நம்பிக்கையோட உறுதியோட அந்த பாதையில போகும்போது மேலே இருக்கிற உங்க ஸ்பிரிச்சுவல் கைட்ஸ், ஆன்ம குருமார்கள், ஓகேங்களா, அவங்களும் உங்களுடைய விஷயங்களை பார்த்துட்டு இருக்காங்க. உங்களோட கோலு உங்களோட கோல் மட்டும் இல்ல, அது அவங்களோட கோலாக மாறிடுது. அப்போ உங்களோட கோலை நிறைவேற்றி வைக்க வேண்டியது அது அவங்களுடைய கடமை. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஓ, இந்த பர்சன் இவ்வளோ டெடிகேஷனோட இவ்வளோ எஃபோர்ட் போட்டு இவ்வளோ உறுதியா போறாங்களே, ஓகே, இத உடனே ஹையர் எலிம்ஸ்க்கு எடுத்துட்டு போலான்ட்டு அந்த அந்த பிளான்ஸை ஹையர் எலிம்ஸ்க்கு எடுத்துட்டு போயிட்டு உங்களுக்காக அவங்க வேலை செய்ய ஆரம்பிப்பாங்க. இன்னொன்று நீங்க தெரிஞ்சுக்கணுங்க, ஹையர் எலிம்ஸ்ல அதாவது அந்த மேல் உலகத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை நீங்க நினைக்கும் போதே அங்க நடந்துரும். ஓகேங்களா? அதுதான் அங்க ஹையர் ரெல்ம்ஸ்ல இருக்கிறதோடைய கெப்பாசிட்டி. ஆனா பூலோகம் அப்படி இல்லை. இங்க கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், புவியீர்ப்பு தன்மை அதிகமா இருக்கிறதுனால நீங்க நினைச்ச விஷயங்கள்லாம் உடனுக்குடனே மேலுலகம் மாதிரி நடக்காது. நீங்க மேலுலகத்துல எனக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு மாளிகை வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உடனே ஒரு செகண்ட்ல அந்த மாளிகை உருவாக்கிடலாம். அதே மாளிகை எனக்கு வேண்டாம், இப்ப நான் ஒரு ஒரு பீச்சுக்கு போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த இடத்துல ஒரு பீச்சை உருவாயிடுமா. ஆனா இது பாசிபிள் ஒன்லி இந்த ஹையர் எர்த்ஸ். பூலோகம் வந்துட்டீங்கன்னா அந்த புவியீர்ப்பு சக்தியினால இட் டேக்ஸ் சம் டைம், கொஞ்சம் கால தாமதம் ஆகும். நீங்க எந்த அளவுக்கு உறுதியோட இருக்கிறீங்க, எந்த அளவுக்கு எஃபோர்ட் போடுறீங்க, கொஞ்சம் கூட பாதையில இருந்து விலகாம எந்த அளவுக்கு பண்றீங்கன்றத பொறுத்துதான் உங்களுடைய எஃபர்ட்டும் அந்த எவ்வளவு சீக்கிரமா அது நடைமுறைக்கு வரப்போகுது அப்படின்றதும் உங்களுக்கு தெரியும். ஸோ இதை அவங்க பார்த்துட்டு உங்களுக்காக அவங்க ஹெல்ப் பண்ண ஆரம்பிப்பாங்க. நீங்க நினைக்கலாம், நான் கரெக்டான பாதையில தான் போறேனா அப்படின்றதே எனக்கு சில டைம்ல தெரியலைங்க, நான் பாட்டு எஃபோர்ட் போடுறேன், ஆனா எதுவுமே நடந்த பாடு இல்லைங்களே, அது அப்படி அப்படியே அந்தந்த சுச்சுவேஷன் அப்படி அப்படியே தானே இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். உங்களுக்கு வேணா நீங்க எந்த பாதையில போறீங்கன்றது உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா மேல இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கிளியரா தெரியும் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எந்த டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கீங்க. அதனால கவலையே பட தேவையில்ல. உங்க பிரச்சனை அவங்க பிரச்சனையா மாறிடும். சோ உங்களுடைய கனவை நிறைவேற்றி வைக்க வேண்டியது அவங்களுடைய கடமையா மாறிடும். ஓகேங்களா? சோ இதுதான் நீங்க பண்ண வேண்டிய விஷயம். அடுத்தது சில்வியா பிரவுன் இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு விஷயம் நீங்க நடக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கும் போது அந்த டவுட் வருது தெரியுங்களா? அந்த டவுட்டை ஏன் அதை நீக்கணும்னு சொல்றாங்கன்னா, யார் அவங்க நம்புறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இது சாத்தியம். நீங்க நினைக்கலாம், என்னங்க நான் இப்போ பாசிபிளே இல்லையேங்க, நான் இப்போ என்னுடைய நிலை, நான் இப்போ +2 தான் படிக்கிறேன், ஆனா நான் எஃப்சி கோட்டால எப்படி நான் மெடிசன் ஜாயின் பண்றது, அப்படிலாம் உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா அதெல்லாம் முதல்ல தூக்கி போடுங்க. ஏன்னா ஒரு டவுட் வந்துருச்சுன்னா உங்களுக்கு வர வேண்டிய அந்த விஷயம் இன்னொரு ஆளுக்கு ஈஸியா போயிடும். நீங்க இது வரைக்கும் நீங்க விஷுவலைஸ் பண்ணதோடைய எஃபெக்ட் வீணாகாது. இப்ப நீங்க கொஞ்சம் தடுமாறிட்டீங்க இல்லைங்களா? நீங்க கொஞ்சம் தடுமாறினதுனால நீங்க போட்ட இது வரைக்கும் போட்ட எஃபர்ட் இன்னொருத்தவங்க யார் அந்த லைன்ல அந்த குவாலிஃபிகேஷன்ல ரெடியா இருக்காங்களோ அவங்களுக்கு போயிடுமா. ஸோ அதனாலதான் அவங்க கொஞ்சம் கூட டவுட் படாதீங்கன்னு சொல்றாங்க. ஏன் நீங்க டவுட் படணும்? நீங்க எல்லாருமே, நான் போன வாரம் என்ன சொன்னேன், நம்ம எல்லாருமே அந்த பேரொளியான பிரம்மாண்டமான அந்த பேரொளியில இருந்து பிரிந்து வந்த ஒரு சிறிய ஒளி துகள் அப்படின்னு நான் சொன்னேன்.
அப்போ அந்த பிரம்மாண்டமான பேரொளி யாரு? கடவுள் தானே. அப்ப அந்த கடவுள்ல இருந்து பிரிந்து வந்த இந்த ஒரு சிறிய துளியும் கடவுள் தானே. அப்போ அந்த கடவுளுக்கு உருவாக்கும் சக்தி இருந்தா இந்த கடவுளுக்கும் உருவாக்கும் சக்தி இருக்கு. சோ உங்களால ஒரு கிரியேட்டிவ் ஃபோர்ஸா ஒரு விஷயத்த உருவாக்க முடியும். அதனால நம்பிக்கை வேங்கன்றாங்க. இன்னொன்னு சொல்லலாம். இல்லைங்க, அவங்களாம் ரொம்ப பிரெய்னிங்க. அவங்களாம் இப்போ டாடா பிர்லா, அப்புறமா அம்பானி, இவரெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஆளுங்க. அவங்க ரொம்ப பெரிய மூலக்காரங்க. அவங்களுக்கு மட்டும்தான் இதெல்லாம் சாத்தியம். எனக்கெல்லாம் சாத்தியம் இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா அவங்கள விட திறமையானவங்க இங்க பல பேர் இருக்காங்களாம். ஆனா அவங்களுக்கும் மத்தவங்களுக்கும் இருக்கிற ஒரே வித்தியாசம், அவங்க அவங்கள நம்புனாங்க. நம்மள நம்புறது இல்ல. அதுதான் வித்தியாசம். ஓகேங்களா? நீங்க அம்பானிலாம் கேட்டு பாருங்க. அவரெல்லாம் ஒரு இடத்துல வேலைக்கு போனவரு தாங்க. அவரு இன்னைக்கு இந்தியால இந்தியால நம்ம அரசியலையே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திட்டு இருக்காரு. நீங்க அம்பானியா கூட விடுங்களேன். எத்தனை பேரை நீங்க சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் வந்து ஒரு 10 ரூபாய் மஞ்ச பையோட நான் வந்து சென்னைக்கு வந்தேங்க. நானா இன்னைக்கு நிறைய உழைப்பு போட்டு நான் நிறைய எஃபோர்ட் போட்ட பிறகு இன்னைக்கு நான் ஒரு பெரிய தொழிலதிபரா இருக்கேன்ட்டு உங்க வாழ்க்கையிலே நீங்க பல பேரை நிச்சயமா பார்த்துருப்பீங்க. இல்லைங்களா? சோ இதுதாங்க சினர்ஜிசம் கான்செப்ட் கூட. நீங்க எந்த அளவுக்கு அந்த முழு சக்தியையும் அதுல போட்டு நம்பிக்கையோட கொஞ்சம் கூட பாதை தவறாம ஒரு உறுதியோட நீங்க எஃபோர்ட் போடுறீங்களோ அந்த அளவுக்கு அவ்வளோ வேகமா கூட அந்த விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க சொல்லலாம், இல்லைங்க அந்த விஷயம் நடக்கல அப்படின்னு சொல்றீங்கன்னா நான் இன்னொன்னு சொல்றேன். நீங்க சீக்கிரமே அந்த விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அந்த பாதையில இருந்து வெளியில வரீங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? நிச்சயமா நடக்குங்க. நிச்சயமா 100% நடக்கும். ஒரு சில விஷயங்கள் சீக்கிரம் நடக்கலாம், ஒரு சில விஷயங்கள் டிலே ஆகி நடக்கலாம். ஆனா நடக்காமல் போகாது. சோ நம்பிக்கை ரொம்ப 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 முக்கியம். ஓகேங்களா? அடுத்தது இன்னொரு விஷயம் சொல்றாங்க. அது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள் இது ரொம்ப மணிக்கு, அதாவது மணி மேட்டர்ஸ்க்கு ரொம்பவே பொருந்தும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு ஒரு தொகை வரணும். ஓகேங்களா? ஆம், இப்போ ஓகே, தொகை வேண்டாம். நம்ம வந்து ஒரு மாத வருமானம்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு ஒரு மாத வருமானம் ஒரு மாசத்துக்கு எனக்கு ஒரு 10 லட்சம் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. சரி, 10 லட்சம் வேணாம், 5 லட்சம். ஏன் நினைக்கிறது நினைக்கிறோம், நல்லாவே நினைக்கலாமே. ஒரு 20 லட்சம் நினைக்கலாம். ஏன்னா 20 கோடி கூட நினைக்கலாம். ஏன்னா அதுதான் சில்வியா பிரவுன் திருப்பி திருப்பி சொல்றாங்க, கொஞ்சம் கூட டவுட் படாதீங்கன்ட்டு. ஸோ ஒரு 20 லட்சம் வேணும்னு நினைக்கலாம். ஓகேங்களா? ஸோ மாசம் எனக்கு மாத வருமானம் 20 லட்சம் வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சோ நீங்க இன்னொன்னு உங்க பிரபஞ்சத்தோட ஒரு கான்ட்ராக்ட் போடணும்ன்றாங்க. பிரபஞ்சத்தோட கான்ட்ராக்ட்னா அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்கேயும் போயிட்டு நீங்க கையெழுத்து போடுற கான்ட்ராக்ட்லாம் இல்ல. பிரபஞ்சத்துல இருக்கிற அந்த கடவுள் கிட்ட அந்த பேராற்றலோட ஒரு கான்ட்ராக்ட் போட்டுக்கோங்கன்னு சொல்றாங்க. என்ன கான்ட்ராக்ட்னா, இந்த விஷயம் எனக்கு கை கூடும் போது, அதாவது இப்ப என்னுடைய மாத வருமானம் 20 லட்சம்னு ஆயிடுச்சுன்னா அதுல ஒரு குறிப்பிட்ட தொகைய நான் டொனேட் பண்றேன், அதாவது தானம் பண்றேன் அப்படின்ட்டு நீங்க ஒரு கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணணும். அதாவது மனதளவுல. ஓகேங்களா? அப்படி அந்த விஷயம் நடந்து முடியும் போது, ஓகேங்களா, அதை நீங்க டெஃபினட்டா டொனேட் கட்டாயமா பண்ணணும். அதுவும் யாருக்கு டொனேட் பண்றீங்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு பிச்சைக்காரனுக்கு அவன் வந்து வாழ்க்கையில அடுத்து நீங்க பணம் கொடுத்து அவர் நிச்சயமாவே எஃபோர்ட் போட்டு அவர் வாழ்க்கையில மேல வரணும்னு நினைக்கிற பிச்சைக்காரனுக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா சூப்பருங்க. ஆனா நீங்க பணம் கொடுக்கறத வச்சு அவர் சாப்பிட்டுட்டு திருப்பியும் பிச்சை தான் எடுக்க போறாருன்னா தயவு செஞ்சு அவர்கிட்ட கொடுக்காதீங்க அப்படின்றாங்க. அந்த பணம் பெருகாது. அப்ப யார்கிட்ட கொடுக்கணும்னா, ஒரு பணம் நீங்க ஒருத்தவங்களுக்கு கொடுக்கறதுனால அது அவங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துதுன்னா அந்த மாதிரி பர்சனுக்கு தான் நீங்க கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு குழந்தை படிப்புக்காக படிக்கணும்னு ஒரு காலேஜ் போகணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அவங்க கிட்ட பணம் இல்லை. அப்போ அந்த குழந்தையுடைய படிப்பு செலவை நீங்க எடுத்துக்கும் போது அந்த குழந்தை படிச்சு நாளைக்கு வேலைக்கு போய் அதனுடைய குடும்பத்தை பார்க்கும்போது உங்க பணம் ஒருத்தவங்களுடைய வாழ்வை உயர்த்தக்கூடிய விஷயத்துக்கு உதவியதா சாரி உதவியா இருந்ததுனால அதுதான்
சரியான முறையில நீங்க கொடுத்ததுக்கான அர்த்தம். ஓகேங்களா? அந்த பணம் தான் திருப்பியும் உங்களுக்கு ரொட்டேஷன்ல திருப்பியும் வரும்ன்றாங்க. இன்னொரு விஷயம் கூட சொல்லியிருக்காங்க சில்வியா பிரவுன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு எக்ஸ்பெரிமெண்டா கூட நீங்க செஞ்சு பார்க்கலாம். இப்போ யாரோ உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணம் கொடுக்கல, ஒரு குறிப்பிட்ட தொகை கொடுக்கல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அப்படி நிஜமாவே இருக்குது, உங்களுக்கு நிஜமாவே ஒருத்தவங்க ஒரு கடன் கொடுத்தீங்க, ரொம்ப நாளா ஏமாத்திட்டு இருக்காரு அவரு, கடனே உங்களுக்கு திருப்பி கொடுக்கல அப்படின்னா, அதுக்கு ஒரு சூப்பர் ஐடியா சில்வியா பிரவுன் என்ன சொல்றாங்கன்னா, $1, அதாவது $1 1 ரூபாவோ இல்ல 10 ரூபாவோ எடுத்துக்கோங்க. அந்த 10 ரூபாய் அப்படியே 20 லட்சம் 30 லட்சமா பெருகிற மாதிரி அப்படியே உங்களுடைய கற்பனை, அந்த விஷுவலைசேஷன் பண்ண சொல்றாங்க. அந்த பணத்தோடைய ஸ்மெல் உங்க அப்படியே நீங்க ஸ்மெல் பண்ற மாதிரி, அந்த பணத்தோடைய டெக்ஸ்சர்லாம் நீங்க வந்து தொடுற மாதிரி, அந்த பணம் கிடைச்ச பிறகு அதை வச்சு நீங்க என்னெல்லாம் செய்ய போறீங்க அப்படின்றத வரைக்கும் நீங்க எல்லாமே டிசைட் பண்ணிட்டீங்க. ஓகேங்களா? இப்போ அந்த பணத்தை எடுத்துட்டு போயிட்டு யாருக்கு அந்த பணம் தேவையோ, அந்த பணம் இருந்தா அவங்க வந்து அதை ஒழுங்கான விதத்துல அந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி அவங்க வாழ்க்கை அடுத்த நிலைக்கு போகுமோ அவங்க கிட்ட அந்த பணத்தை கொடுக்க சொல்றாங்க. அதோட உங்க வேலை முடிஞ்சதுங்களாங்க. பிரபஞ்சத்துக்கிட்ட உங்களுக்கு என்ன வேணும்ன்றத நீங்க சொல்லிட்டீங்க. ஓகேங்களா? அண்ட் அந்த பணம் திருப்பி வரும்போது அதே மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, அதுல ஒரு சர்டைன் அமௌண்ட்டை நீங்க நிச்சயமா டொனேட் பண்ணணும். இது பல தடவை பிரதீப் விஜய் சார் அவரோட செஷன்ஸ்ல எங்களுக்கு எல்லாருக்குமே சொல்லியிருக்காருங்க. இந்த மணி ரிலேட்டடா வரும்போது சொல்லியிருக்காரு. இது வந்து அந்த மணி எனர்ஜி அப்படின்ட்டு நிறைய தடவை எங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காரு. எப்படின்னா, உங்களுக்கு ஒரு மணி உங்களுக்கு பல மடங்கு ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, உங்க மாத வருமானத்துல இருந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை, அதாவது உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் போக, உங்களுடைய சேவிங்ஸ் எல்லாமே போக, கடைசியா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை ஒவ்வொரு மாதமும் நீங்க டொனேட் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா, இந்த பிரபஞ்சம் அதை பல மடங்கா உங்களுக்கு திருப்பி கொடுக்கும் அப்படின்னு சொன்னாரு. இது நிஜமாவே நான் என் லைஃப்ல யூஸ் பண்ணியிருக்கேங்க. எனக்கு இது நிஜமாவே நடந்திருக்கு. இது என்னோட எக்ஸ்பெரிமெண்ட்ல நானே ப்ரூவ் பண்ணிட்டு, நீங்க அதை ட்ரை பண்ணி பாருங்க. நிச்சயமா உங்களுக்கும் நடக்கும். ஸோ இன்னைக்கு நான் 2 விஷயங்கள் உங்களோட நான் பகிர்ந்துக்கிட்டேன். ஒன்று சினர்ஜிசம், இன்னொன்று விஷுவலைசேஷன். ஸோ சினர்ஜிசம்னா என்ன? அது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் நீங்க பண்ணிக்கணும். ஒரு விஷயம் தனியா செயல்படுறதை விட ஒன்றுக்கு மேற்பட்ட செயல்களோட சேர்ந்து ஒரே நோக்கத்துல அது செயல்படும் போது அது தனித்தனியா அது செயல்பட்டு ஏற்படுத்தும் விளைவை விட பல மடங்கான விளைவை உருவாக்கும். இது ஒரு கூட்டு சக்தி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் விஷுவலைசேஷன், காட்சிப்படுத்துதல். ஸோ நீங்க அந்த விஷயம் நடந்து முடிஞ்சதாவே காட்சிப்படுத்தி உங்க புல்லட்டின் போர்ட்லலாம் ஒட்டிக்கோங்க. அப்புறமா ஒரு சத்திய பிரமாணம் மாதிரி இந்த யூனிவர்ஸோட ஒரு கான்ட்ராக்ட் போடுங்க. இந்த விஷயம் நடந்து முடிஞ்ச பிறகு அதுல ஒரு குறிப்பிட்ட தொகையோ, சரி இப்போ பணம்னா தொகை, ஓகே, இப்போ ஹெல்த்னா அப்போ எப்படி அப்படின்னு கேட்கலாம் நீங்க. ஹெல்த்னா இப்போ எனக்கு என் பாடி நல்லா ஹெல்த்தியா ஆன பிறகு இந்த ஹெல்தி பாடி வச்சு நான் நிறைய பேருக்கு எஜுகேட் பண்ணுவேன். எப்படி பாடியை ஃபிட்டா வச்சுக்கணும் அப்படின்ட்டு நான் எஜுகேட் பண்ணுவேன். இன்னும் நிறைய சர்வீஸ் பண்ணுவேன் அப்படின்னு நீங்க பிரபஞ்சத்தோட நீங்க ஒரு கான்ட்ராக்ட் போட்டுக்கோங்க. ஸோ பணத்துக்கு ஒரு ஐடியானா நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு விஷயத்துக்கும் இப்போ எனக்கு நல்ல ஹெல்த் வந்ததுன்னா அப்ப நான் எப்படி பிரபஞ்சத்துக்கு நான் செய்யணும். சீங்க, பிரபஞ்சம் வந்து ரொம்ப ஈஸி. உங்களுக்காக மட்டும் சுயநலத்தோடு ஒரு விஷயத்தை கேட்குறீங்கன்னா அது நடக்காதுங்க. உங்களை தவிர்த்து இன்னும் 2 பேருக்கு அது ஹெல்ப் ஆக போகுதுன்னா பிரபஞ்சம் முன்னாடி வந்து நின்று உங்களுக்காக வேலை செய்ய ரெடியா இருக்கும். ஸோ உங்களுக்கு மட்டும் கேட்டீங்கன்னா அது நடக்க வாய்ப்பில்லை. பொது நலத்தோட கேட்கும்போது உடனுக்கு உடனே நடக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் இன்னையோடைய டிஸ்கஷன். தேங்க்யூ.